வணக்கம். திருமாவிடம் வம்பிழுத்த சங்கி, எச்சித்தனம் செய்யும் பாலிமர் தொலைக்காட்சி, தரமான சம்பவம் செய்த விடுதலை சிறுத்தைகள் அப்படிங்கிறத பத்தி தான் பேச போறோம். அன்பு உறவுகளே, உங்களுடைய ஆதரவு எனக்கு தொடர்ந்து இருக்கிறது. நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். நல்ல நல்ல விஷயங்களுக்காக காணொலி போடுறதுக்கு தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு கொடுங்க. இப்ப காணொலிக்கு வாங்க. அதாவது இந்த 2 நாளைக்கு முன்னாடி இந்த உச்சநீதிமன்றம் இந்த நீதிபதி பி.ஆர். கவாய்க்கு ஒரு சங்கி செருப்பு வீசினாங்கிறத பாக்குறோம். அதனுடைய தொடர்ச்சியாக நாடெங்கும் போராட்டங்கள் அந்த சங்கியை கைது பண்ணணும், ஜஸ்டிஸ் நீதிபதி பி.ஆர். கவாய்க்கு நீதி கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி போராட்டங்கள் நடக்குது அப்படிங்கிறத பாக்குறோம். அதனுடைய ஒரு பகுதியாக சென்னையில விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒரு போராட்டத்தை முன்னெடுத்துச்சு. அந்த போராட்டத்துல கலந்துட்டு அந்த போராட்டத்தினுடைய முடிவுல விடுதலை சிறுத்தைகளுடைய தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் அவர் வராரு. அவருடைய கார்ல வராரு. பின்னாடி ஒரு போலீஸ் கான்வாயும் வருது அப்படிங்கிறத பாக்குறோம். இந்த பர்டிகுலர் இந்த சங்கி இவன் தூரமாக நின்றுட்டு இருக்கான். அவன் வண்டியில ஸ்கூட்டர்ல அவன் திரும்பி பாக்குறான். இந்த வண்டி வர்றது அதுல திரும்ப இருக்காரு அப்படிங்கிறத பார்த்துட்டு வேணுகிட்ட வண்டியில நடுவில் நிறுத்துறாங்கிறது அந்த விஷுவல்ல மிக தெளிவா இருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம். ஆக அவன் வேணுகுன்னே இந்த திருமாவளவனை வம்புக்கு இழுக்கிறான் அப்படிங்கிறது நமக்கு தெளிவா தெரியுது. அதோட இல்லாம வண்டி இவர் நிறுத்துறாரு. இவர் வண்டி நின்று போயிடுது, இடிக்கவே இல்லை. அவன் வண்டிக்கும் அந்த ஸ்கூட்டருக்குமான தூரம் நல்லா தெரியுது அப்படிங்கிறத பாக்குறோம். அப்ப இறங்கி கலாட்டா பண்றான். அதாவது நீங்க எம்பிஆர்னா நீங்க எங்களை எச்சிட்டு போக முடியுமா, நான் சும்மா விடுவேனா என்ன அப்படிங்கிற மாதிரி வேணும்னு அதாவது வம்பு இழுக்கிறான். வம்பு இழுத்து பேச்சுவார்த்தையை அதிகப்படுத்துறான். அப்புறம் உடனே அந்த கான்வாயில இருந்த போலீஸ்காரர்கள்லாம் அவங்க எல்லாம் அவனை தள்ளி விட்டுறாங்க. அதனுடைய ஒரு தொடர்ச்சியாக விடுதலை சிறுத்தைகளுடைய கேடஸ் அங்க இருந்தாங்க பாருங்க. அந்த தலைவருக்கு பின்னாடி வந்துட்டு இருந்தாங்க இல்லையா, அவங்க வண்டியில 2 வீலர்ல 4 வீலர்லாம் வந்திருந்தவங்க எல்லாம் வண்டி நிறுத்திட்டு இவனை தள்ளுறதுக்கு முயற்சி பண்றாங்க. அந்த முயற்சியில 2-3 அடி விழுந்துட்டாங்க அப்படிங்கிறத பாக்குறோம். அது அந்த நேரத்துல தொண்டர்களுடைய அந்த உணர்ச்சி நம்ம அது சொல்ல முடியாது அந்த நேரத்துல. ஏன்னா அவன் வேணும்னு கலாட்டா பண்றாங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. அவங்க எவ்வளவு பொறுமையா சொல்லி பாக்குறாங்க. அவன் திரும்ப வம்பு வளர்க்குறான். அவரை திரும்ப வம்பு வளர்த்து பேசுறான். தட்டி கேட்ட போலீஸை வம்பு வளர்க்குறான். அதே மாதிரி தொண்டர்கள்ட்டையும் அவன் அடாவடி பேச்சு பேசுறாங்கிறது நல்லா தெளிவா தெரியுது. நீங்க அந்த வீடியோவை பாத்தீங்கன்னா தெரியும். அது நமக்கு ரைட்ஸ் இஷ்யூ வருதுங்கிறதால நம்ம போடல. அப்ப இதுல தெளிவா தெரிற விஷயம் அவன் வேண்டும் என்று யாராலோ தூண்டி விடப்பட்ட சங்கி. அவன் எந்த கட்சிக்காரன் தெரியல. ஆனா அவன் சஸ்பெண்டட் வக்கீலுங்கிறது மட்டும் தெரியுது. பார் கவுன்சில் அவன் ஏதோ ஒரு கிரிமினல் அஃபென்ஸுக்காக அவனை நீக்கி வச்சிருக்காங்கிறது மட்டும் தெரியுது. ஆக அவன் வேணும்னு வம்பு வளர்த்து ப்ரொவோக் பண்றான். திருமாவளவனையும் விடுதலை சிறுத்தைகளையும் ப்ரொவோக் பண்றாங்கிறது நம்பர் 1. அதுல தெளிவாயிடுது. சரி, இதனுடைய தொடர்ச்சியாக ஊடகங்கள் நேர்மையா ரிப்போர்ட் பண்ணணுமா என்ன? நிறைய ஊடகங்கள் நேர்மையா தான் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஆனா இந்த எச்சைத்தனம் செய்கின்ற, கள்ளக்காதலை வைத்தே பிழைப்பு நடத்துகின்ற, அதை வைத்தே டிஆர்பி ரேட்டை உயர்த்தி ஒரு பிராத்தலிஸ்டாக செயல்படுகிற இந்த பாலிமர் நியூஸ் அவன் தன்னுடைய எச்சத்தனத்துல காட்டுறான். அவன் பாஜகவிட்டையும் RSS கிட்டையும் அண்ணாமலைகிட்டையும் காசு வாங்கி நச்சு பிழைக்கிற ஈனப்பிறவிங்கிறது அந்த சேனல் பத்தி நமக்கு நல்லா தெரியும். அவன் போடுறான். அது இடிச்ச மாதிரியும் இடிச்சுட்டு ஹிட் அண்ட் ரன் மாதிரி அவன் ப்ரொஜெக்ட் பண்றான். அதுக்கு திருமாதான் மன்னிப்பு கேட்டுக்கணும். திருமாதான் இறங்கி அவன்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். ஏன்னா அவருடைய கார் தான் இடிச்சதாக அவன் எடிட் பண்ணி கட் அண்ட் பேஸ்ட் பண்ணி போடுறான் அப்படிங்கிறத பாக்குறோம். அதோட நிறுத்தாம சரி ஒரு ஃப்ராட் பண்ணி ஒரு நியூஸை எடிட் பண்ணி போட்டுறான். அது சரி, அவனுடைய குலத்தொழில் அவன் அதை செய்யறாங்கிறத நம்ம ஒத்துக்கலாம்னு வைங்க. ஆனா அதுக்கப்புறம் தொடர்ந்து அவன் என்ன நியூஸை பரப்புறான்னா, அவன் இன்னும் 2-3 சேனல், நம்ம பேர் சொல்ல விரும்பல, இதெல்லாம் பிரச்சனை வருங்கிறதா சொல்லல. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, தொடர்ந்து ஒரு நெரட்டிவ், என்ன மாதிரியான ஒரு நெரட்டிவ் செட் பண்றாங்கன்னா, திருமாவளவன் கார்னா அந்த வக்கீலோட காரை இடிச்ச மாதிரியும், இடிச்சுட்டு அவனுக்கு உயிர் போற அளவுக்கு அவன் கீழே விழுந்துடுற மாதிரியும், அதே மாதிரி இது வேண்டுமென்றே திருமாவளவன் செய்த ஒரு சதி செயல், அல்லது இந்த வக்கீல் மேல ஏதோ திருமாவளவன் தான் இந்த மாதிரியான ஒரு வேலையை செஞ்சாரு அல்லது செய்ய சொன்னாரு, அதை அவங்க கட்சிக்காரங்களை தூண்டி விட்டாருங்கிற மாதிரி ஒரு அவதூறை தொடர்ந்து இப்ப 48 மணி நேரம் பரப்பிக்கிட்டே இருக்கான் இந்த பாலிமர் செய்திங்கிறத பார்க்கலாம். அவனை தொடர்ந்து வேற சில சேனல்களும் பரப்புது. ஆனா நம்மளுடைய கேள்வி இதுல என்னன்னா, உண்மையை நீ ரிப்போர்ட் பண்ணு. இல்ல உனக்கு அவன் அந்த சங்கியை ஆதரவு தெரிவிக்கணும், அந்த சங்கி அண்ணாமலையோட ஆதரவாளன், அதனால அவன் மேல அவனுக்கு நீ விசுவாசத்தை காட்டணும், நீ அந்த மாதிரி விசுவாசத்தை காட்டுற மாதிரி நீ செய்தியை போடு. ஆனா அதுக்குன்னு நடந்த செய்தியை மாத்தி அது இவரு ஹிட் பண்ண மாதிரி அந்த காரும் அந்த ஸ்கூட்டியும் இடிக்கவே இல்லை. அதுக்கு கேப் நல்லாவே தெரியுது. நீங்க பின்னாடி பாத்தீங்கன்னா தெரியும். முதல்ல அவன் வர்றதே அடாவடி. இந்த காரை பார்த்துட்டு தான் வரான். இந்த கார்ல இருக்கான்னு தெரிஞ்சுதான் அவன் ஓரமா நின்று இருந்தவன் வண்டியை ஸ்டார்ட் பண்ணி நடுவுல வரான்தான். நடுவுல தான் அவன் இடிக்கிறதுக்கு முன்னாடியே இடிச்ச மாதிரி ஒரு ஃபாலோ பண்றாங்கிறத பாக்குறேன். சரி, அதை நீ கூட மறந்துடு. அதோட நீ கட் அண்ட் பேஸ்ட் பண்ணி எப்படியாவது போட்டுக்க உன் சேனல்ல. ஆனா எதுக்கு பொய்ய உண்மை மாதிரி எதுக்கு பரப்புற? இதுல திருமாவளவனை நீ எதுக்கு இருக்கிற? அவருக்கும் உனக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? அவருக்கும் இவனுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு?
நீ வந்து ஒரு காலம் முழுக்க பொய் நியூஸை போட்டுதான் நீ உன்னுடைய சேனல்ல வயிறு வளர்த்துருக்கு அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். இந்த சூழல்ல நீ இந்த இஷ்யூவை வந்து உண்மையை மறைச்சிட்டு வெறுமனே தொடர்ந்து பொய்யை தான் போடுறான். தொடர்ந்து போட்டுட்டா இருக்கான். திருமாவளவன் கார் இடித்தது அவருக்கு பொறுப்பு இல்லையா, அவர் எம்பி என்றால் அவர் தப்பித்து போய்விட முடியுமா, அவர் தொண்டர்களை ஏன் தூண்டி விட வேண்டும், இந்த மாதிரி பொய் நெரட்டிவாவே தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காங்கிறத பாக்குறோம். இப்ப இது எங்க போய் முடியுதுன்னா, நமக்கு இதுல ஒரு பெரிய சந்தேகம் என்னன்னா, அந்த ஜஸ்டிஸ் கவாய் மேல எறியப்பட்ட அந்த செருப்பு விவகாரத்தை வந்து திசை திருப்பறதுக்கு கூட இது ஒரு டாக்டிக்கா இருக்கலாம். இல்லைன்னா இப்ப இந்த விஜய் இந்த 41 பேர் கரூர் ஸ்டாம்பேட் இருக்கீங்களா, அந்த இஷ்யூல இருந்து மக்களை திசை திருப்பது கூட இந்த ஒரு இஷ்யூ. ஏன்னா இது எல்லாமே வந்து சங்கி ஈகோ சிஸ்டத்துல இந்த இயங்குற சேனல் தான் இந்த பாலிமர், இந்த புதிய தலைமுறை எல்லாம். இவங்க வந்து சங்கிக்கு வந்து வெலை போயிட்டாங்க அப்படிங்கிறத பாக்குறோம். அப்படி இருக்கும்போது இவங்களுடைய நெரட்டிவ்ஸ் எல்லாமே வந்து திருமாவளவனுக்கு எதிராக தொடர்ந்து அவங்க போய் திமுகவுக்கு எதிராக இல்ல இந்தியா கூட்டணி தலைவர்களுக்கு எதிராக தான் இந்த பொய் நெரட்டிவ்ஸை வந்து பரப்பிட்டே இருக்காங்கிறத பாக்குறோம். அதுலயும் குறிப்பாக உங்களுக்கு திருமாவளவன் மேல என்ன மிகப்பெரிய பிரச்சனைனா, சனாதனத்தை சங்க இருக்கிற, சனாதனத்தை வேற இருக்கிற, சனாதனத்திற்கு எதிராக தொடர்ந்து குரல் கொடுக்கிற, சனாதனவாதிகளை அம்பலப்படுத்துகிற பிஜேபி RSS சங் பரிவார அமைப்புகளுக்கு சிம்ம சொப்பனமாக விளங்கக்கூடிய திருமாவளவனை எப்படியாவது பேர கெடுக்கணும், இல்லாட்டி அவருடைய கட்சி கெடுக்கணும், அல்ல அவங்களுக்கு உள்ள ஆதரவை மக்கள் ஆதரவை சிதைக்கணும் அப்படிங்கிற ஒரு கெட்ட எண்ணத்தோட செயல்படுறது தான் இந்த சங்கி ஈகோ சிஸ்டத்துல இருக்கிற தமிழ்நாட்டு ஊடகங்கள். அதுல பல ஊடகங்கள் இருக்கு, தந்தி, பாலிமர், புதிய தலைமுறை, இதெல்லாமே வந்து சங்கிக்கு ஆதரவான கோடி மீடியாவா மாறி போச்சு தமிழ்நாட்டுல. அப்ப இவங்களுடைய ஒரு நெரட்டிவ் தான் வந்து திருமாவுக்கு எதிரான நெரட்டிவ், இல்லாட்டி இந்தியா கூட்டணி இல்ல திமுகவுக்கு எதிரான நெரட்டிவ். அதனுடைய ஒரு பகுதியாக தான் இந்த சங்கி பயலை தூண்டி விட்டு இவன் வந்து வம்பு இழுக்கிற மாதிரி, நீ வம்பு இழு, நான் உடனே வந்து தொடர்ந்து நான் நியூஸை பரப்பி திருமாவுக்கு எதிரான நியூஸை நான் பரப்புறேன், கட்சியை உடைக்கிறேன், அவங்க பேரை நாசம் பண்ணுங்கிற மாதிரி இந்த பாலிமர் வந்து செய்திச்சு. இல்லை அதை தொடர்ந்து நிறைய செய்தி நிறுவனங்கள் செய்தாங்கிறதையும் நம்ம இந்த நேரத்துல குறிக்க விரும்புறோம். இதனுடைய அடுத்த பகுதியாக வந்து விடுதலை சிறுத்தைகள் தரமான சம்பவம் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதான் பார்க்கலாம். அவங்க சும்மா அவங்க தலைவரை வந்து நீங்க மோதிட்டு போறதுக்கு பழி அவங்க மேலே போட்டா சும்மா விடுவாங்களா? தொண்டர்கள் ஏற்கனவே வந்து தலைவர் மேல அவ்வளவு உயிரை வச்சிருக்கிறாங்கும் போது அவரே நீ அட்டாக் பண்ற மாதிரி பண்ணிட்டு அவர் பேரை கெடுக்கிறது பண்ணவொடனே வந்து இறங்கி அடினா அந்த மாதிரி அவனை ஸ்கூட்டர் எல்லாம் தள்ளி அவனை மேனேஜ் பண்றாங்க. அது நம்ம அதை ஆதரிக்கல, வயலன்ஸ் நம்ம ஆதரிக்க மாட்டோம் தான், அது வேற விஷயம். ஆனா நீங்க வந்து உணர்ச்சி குவியலா இருக்கிற ஒரு தொண்டர்கள் வந்து என்ன பண்ணுவாங்க, நீங்க அவங்க தலைவரை வந்து வேணுங்கன்னு நீங்க வந்து வம்பு வைப்பீங்க, நாங்க சும்மா விடுவாங்களா? அதனால அவனை நைய புடைச்சுதான் அவன் கொண்டு போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. இதுல பாலிமருக்கு என்ன மிகப்பெரிய பிரச்சனை வருதுன்னா, அதை ஏன் வந்து எஃப்ஐஆர் ஃபைல் பண்ண, நீ யாரையா எஃப்ஐஆர் ஃபைல் பண்ண சொல்றதுக்கு? நீ ஒரு பொய்ய பரப்புவ, ஒரு அவதூறு பரப்பிக்கிட்டே இருக்க தொடர்ந்து அதை பேஸ் பண்ணி அவங்க வந்து எஃப்ஐஆர் பண்ணணுமா? அவங்க விசாரிச்சிருப்பாங்க, கூடவே கான்வாய் வேற போலீஸ் கான்வாய் இருந்தது. ஸோ அவங்க என்ன சொல்றாங்களோ அதை வச்சுதான் அவங்க வந்து எஃப்ஐஆர் போடணுமா வேணாமான்னு முடிவு பண்ணுவாங்க, யார் தப்பு பண்ணாங்கன்ட்டு. அதை விட்டுட்டு நீ வந்து இந்த மாதிரி பண்ணினா இந்த பாலிமர் செய்திக்கும் நம்ம எச்சரிக்கை விடும். தொடர்ந்து இவங்க இந்த மாதிரி வந்து கள்ளக்காதல், இந்த மாதிரி அவதூறு பரப்புறது, பாஜகவுக்கு எதிராக உள்ள கட்சிகள் மேல அவதூறு பரப்புறது, இந்த மாதிரி தொடர்ந்து இந்த பிரார்த்தலிஸ்ட் வேலை செஞ்சிருந்தாங்கன்னா மக்களால் வெறுக்கப்படுகிற ஒரு டிவி அவங்க மாறுவாங்க. அதே சமயம் விடுதலை சிறுத்தைகள் சும்மா விட மாட்டாங்க, சேனலே உண்டு இல்லைன்னு பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி தான் வந்து அவங்க அந்த கடுப்புல தான் இருக்கிறாங்க. அவங்க சேனல் ஒழுங்கா வந்து நியூஸ் ரிப்போர்ட் பண்ணி போடுறதா இருந்தா போடுங்க, இல்லாட்டி உங்களுக்கு யாராவது போகணும்னா போந்துட்டு போங்க. அதுக்கு எதுக்கு வந்து திருமாவளவன் வந்து ரொம்ப எழுதுறீங்க? இதெல்லாம் வந்து நீங்க செய்யக்கூடிய வேலையாது. ஆக இந்த பாலிமர் செய்தியினுடைய எச்சைத்தனமும் இப்போது எக்ஸ்போஸ் பண்ணப்பட்டிருக்கு. அந்த சங்கி வந்து யாரால தூண்டி விடப்பட்டு தான் வந்திருக்கிறான், திருமாவுக்கு எதிராக அவனும் எக்ஸ்போஸ் ஆயிட்டான். ஒட்டு மொத்தத்துல இந்த பாஜக RSS சங்கிகளுடைய மீடியா ஈகோ சிஸ்டத்தினுடைய ஒரு பகுதியாக விளங்குகிற இந்த போலி ஊடகவியலாளர்கள் இன்க்ளூடிங் யூடியூபர்ஸ் எல்லாமே வந்து இதுல எக்ஸ்போஸ் ஆயிருக்காங்கிறதா நம்ம இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள விரும்புகிற கருத்தாகும். அடுத்தடுத்த அமர்வுல வேற ஒரு பார்ப்போம். நன்றி, வணக்கம்.